வணக்கம் பஸ் இந்த வீடியோ என்ன அப்படின்னா நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்டி ஜெயப்பாக்கில் மேட்ச் ஆட போகிறாங்க. ஆல்மோஸ்ட் மேட்ச் நடக்குன்ற மாதிரி தான் நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு மழை பெய்யுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் மேட்ச் நடக்கும், மேட்ச் கட்டு கிடையாது. ஸோ எனக்கு காத்து வந்து மேட்ச் நிற்காது, கண்டிப்பாக மேட்ச் நடக்கும். ஓகே, சிஎஸ்கே ரொம்ப முக்கியமான மேட்ச் ஜெயிச்சாலும் இப்போ பிளே ஆஃப் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. 3 மேட்ச் ஜெயிக்கணும் இப்போ. ஸோ இப்போ முக்கியமான மேட்ச் இப்போ சிஎஸ்கேக்கு அப்படியே சொன்னோம். ஓகே, இதெல்லாம் நம்ம நிறைய பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன வீடியோ அப்படின்னா சஞ்சு சாம்சன் இன் இந்தியா டீம் கேப்டன்சி. சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமை கேப்டன் ஆகலான்னு பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுத்துருக்காங்க. இது 2 நாள் 3 நாள் வந்த முடிவு தான். நியூஸில் கூட போட்டாங்க. அஃபிஷியலாகவே அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, அன்அஃபிஷியல் நியூஸ் தான். ஏன் ப்ரோ சூரியகுமார் ஏதாவது கேப்டன்சி பண்ணுறாரு, அவர் வேர்ல்டு கப் தான் வச்சு 2026 வேர்ல்டு கப் தான் கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. பட் சூரியகுமார் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபார்மில் இல்லை, இந்த ஐபிஎல் சீசன் அவர் சரியாக ஆடலை. சஞ்சு சாம்சன் எடுத்திங்கன்னா 2 செஞ்சுரி அப்புறம் ஒரு 50+ சும்மா வெறியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னோம். ஒரு எல்லா பாலும் சும்மா அடிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் சஞ்சு கிட்டே கொடுத்துட்ருக்காரு. ஸோ இது பார்த்த பிசிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சனை வந்து T20 கேப்டனாக போட்டலான்னு முடிவு வைக்கிறாங்க. அதான் நியூஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் இந்தியன் டீமுக்கு கேப்டன்சி தான் வேலை அப்படிதான் சொன்னோம். கண்டிப்பாக கப் அடிக்கிறது இந்தியன் டீம் வந்து சஞ்சு சாம்சன் கேப்டனாக போட்டால் மேபி 2 கப்பு அடிக்க வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சன் கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸ்னால் டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது, அது மாற்ற கட்டு கிடையாது. நான் வந்து சஞ்சு சாம்சன் படிக்கும் 2022 RR ஐபிஎல் நீங்கள் ஐபிஎல் எடுத்தீங்கன்னா 2022 RR அகேன்ஸ்டாக 2022 வந்து பார்த்தீங்கன்னா RR வந்து ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு வந்தார். கப்படிக்க முடியல, பட் ஆனால் ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு வந்தார். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டீம் அவ்வளோ செட்டு பண்ணி ஃபைனல் கூப்பிட்டு வந்தார். அதே மாதிரி 2024 வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் கூட்டு வந்தார். குவாலிஃபை 2 வரைக்கும் வந்தாங்க RR. ஸோ அப்படிப்பட்ட ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேப்டன் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கும் சரி சிஎஸ்கேக்கும் சரி ஒரு தேவைப்படுற கேப்டன்னா. சிஎஸ்கேக்கு கேப்டன்சி சேஞ்சஸ் என்ன இருக்குமானா மேபி ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி பண்ணுவார், அந்த மாற்றம் காட்டு கிடையாது. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் பற்றிக்கும் இப்போ கேப்டன்சி வந்து கொஞ்சம் விஷம் வந்துட்டு இருக்கு. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் பற்றிக்கும் இப்போ நெகட்டிவாக கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றிருக்காரு அப்படின்னு சொன்னோம். ஸோ மேபி இன்னும் ஒரு வருஷம் ருத்து பார்த்துட்டு மேபி அடுத்த 2028 மெகா ஆக்ஷன் வருதுல, மேபி சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணலாம். இது என்ன நடக்க போட்டு பார்க்கலாம். அது ஒன்று சிஎஸ்கேக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ வாய்ப்பு. இப்போ இந்தியன் டீம் போட்டு பிபிசி வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி கொண்டு வரலான்னு இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அஃபிஷியல் நியூஸ் ஒன்றும் வரல, அன்அஃபிஷியல் நியூஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த அப்டேட்டும் வரல. கண்டிப்பாக என்ன ஒப்பீனியன்னா சஞ்சு சாம்சன் கேப்டனாக போடுறது ஒரு நல்ல சாய்ஸ் தான் சொன்ன மாதிரி. சூரியகுமார் ஆல்சோ இஸ் குட் கேப்டனுங்க. 2026 வேர்ல்டு கப்பு இந்தியன் டீமை ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு கப் வச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அது கொஞ்சம் யோசிக்காமல் விட்டாங்கன்னு தோணுது பிசிசிஐ. பட் இப்போ சஞ்சு சாம்சன் இப்போ கேப்டனாக போடலான்னு ஒரு முடிவில் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் மக்களே, என்ன நடக்க போகுதுன்னு. என்ன நடக்க போகுது தெரியல, என்னென்னா நடக்கலாம், அந்த பற்றி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஸோ சிஎஸ்கேக்கு மேபி இந்த வருஷம் 2 கேப்டன்சி பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பாடுது. அடுத்த மெகா ஆக்ஷன் அப்போது சஞ்சு சாம்சன் போடலாம், இல்லைன்னா 2 கேப்டன்சி பண்ணலாம். அதுதான் இப்போ சிஎஸ்கே ஒரே முடிவாக இருக்கும். இந்தியன் டீம் இப்போ இந்தியன் டீமோட முடிவு இந்தியன் டீமோட பிசிசிஐ வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன் போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். அஃபிஷியல் நியூஸ் இன்னும் வரல, என்ன நடக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் என்ன பண்ணி ஆகணும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு 50 ஒரு 60-70+ ஆகணும். இப்போ அந்த நிலைமை மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறோம். மும்பை டீம் போட்டு அது பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படி தான் சொல்கிறேன். டிசிஷனு ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, அந்த மாற்றம் கட்டுக்கிறாரு. ஸோ நிறைய ஒரு சேஞ்சஸ் பண்ணிட்டாலும் இப்போ மும்பை பொறுத்த வரைக்கும். ஸோ சூரியகுமாரோட பிக் ஃபார்ம் இப்போ தேவைப்படுது. ஸோ என்ன நடக்க போது பார்ப்போம். ஓகே டேக் கேர் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் 25 நானே சண்டே அண்ட் நன்றி. டேக் கேர்.